ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதை வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 தலைப்புகளில் இன்றைக்கி கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துடைய 7வது அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தில் ஓசியா தீர்க்கதரிசி அழகா சொல்கிறாரு, அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்முடைய ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசிக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதான காரியங்களை நம்ம பார்க்குறோம். தம்முடைய ஜனங்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனங்கள், அவர் அழைத்து அவர் தெரிந்து கொண்டு அவர் யாருக்காக மரித்தாரோ, அவர் யாருக்காக யாருடைய பாவங்களுக்காக ஜீவன் கொடுத்தாரோ அந்த ஜனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்கள் படுக்கைகளில் அலறும்போது அப்படின்னா பிரச்சனையில் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது கூட அவங்க ஆண்டவரை தேடலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கல. ஆனால் திராட்சை ரசத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் அவங்க ஒன்று கூடுறாங்க. அவங்க தேவையெல்லாம் சாப்பாடு, மற்ற சந்தோஷங்கள், அவங்க விரும்புகிற காரியம், இதுக்காக கூடுறாங்க. ஆனால் என்ன வெறுத்து விட்டு விலகிட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் வெறுக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அவர் மாத்திரம்தான். பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், கண்ணீரின் பாதை வரும், கடினமான சூழ்நிலை வரும். அதுக்குன்னு ஆண்டவரை வெறுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னா, ஆண்டவரை வெறுத்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். நிறைய பேர் பிரச்சனை வந்துட்டால் கடவுளே இல்லை, ஆண்டவரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கார். அப்போது இப்படியெல்லாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கை நல்லா மாறுமா, ஆசீர்வதிக்கப்படுமானா 100% நம்முடைய வாழ்க்கை பிளஸடான நிலைமைக்கு வரவே வராது. அவர் சொல்கிற தங்களுடைய படுக்கையில் அலறும்போது கூட, இப்போ படுக்கையில் அலறுகிற ஒரு சூழ்நிலைனா அது எவ்வளவு கடினமான சூழ்நிலை, அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறது இல்லையா, ஆண்டவரை தேடலை, ஆண்டவரை நோக்கி பார்க்கல, அவ்வளவா ஆண்டவரை வெறுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரவே கூடாது. என்ன நிலைமை வந்தாலும் ஏசப்பாவை நேசிக்கிற அனுபவம், அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன்னு சொன்ன மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும், அது தூதர் சக்தியோ, மனுஷ சக்தியோ, பட்டயமோ, நாசமோ, கப்பர் சேதமோ, பசியோ, பட்டினியோ, மரணமே வந்தாலும் கூட அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது அப்படிங்கிற நிச்சயம்தான் வேணும். இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையை பார்த்த உடனே, கண்ணீரை பார்த்த உடனே, கடினமான சூழ்நிலையை பார்த்த உடனே ஆண்டவர் எனக்கு வேண்டாம், இந்த வேதம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு வேதனைப்படுவார் தெரியுமா ஆண்டவர். கெட்ட குமாரனை மாதிரி, இளைய குமாரனை மாதிரி நாமளும் எனக்கு சொத்தை தாங்க, என் சாப்பாட்டை தாங்க, என் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு ஓடிட்டோன்னா அவரை வெறுத்துட்டா என்ன பிரயோஜனம்? திரும்ப அப்பாட்ட தானே வந்தாகணும். அவரை வெறுக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை மாத்திரம் வெறுக்காதீங்க. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வெறுத்தீங்கன்னா கூட ஓகே தான். அவர் தந்த வேதத்தை, ஜெபத்தை என்றைக்குமே வெறுக்காதீங்க. அவரை தேடி நீங்கள் வர 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 உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அவரை நேசிக்க 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 உங்களை ஆசீர்வாதம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின அன்பின் சீசன் ஆகிய யோவான், அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு வேறு யாருக்குமே கிடைக்கல. அவ்வளவா ஆண்டவரை நேசித்தார், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலைன்னா இந்த ஏசப்பாவை நேசிங்க, இந்த ஏசப்பாவை வெறுக்காதீங்க. இந்த ஏசப்பா உங்களை நிச்சயமாக வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஏசப்பாவை எல்லாரும் தேடுங்க, இந்த ஏசப்பாவை நேசிங்க, வெறுத்துடாதீங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். காட் பிளஸ் யூ.